Hi everyone. So டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து சீக்கிரம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம சேனல்லேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம போடலான்னு இருக்கோங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஆன் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்காக ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படிச்சுப்பீங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு 25 டேஸ் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனை நம்ம போடுறோம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து மறக்காமல் பாருங்கள். அதுமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கொஸ்டின்ட வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். கொடுத்துருக்க வரியில அண்டர்லைன் வேர்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்ன வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச், என்ன மாதிரியான பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து போர்ஷன் முடிச்சுப்பீங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் படிச்சுப்பீங்க. ஸோ இங்கே ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து எந்த மாதிரியான பார்ட் ஆஃப் ஸ்பீச், வேர்பா, அட்வர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், நவுன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ அட்வர்ப் ஓகேங்களா. ஸோ ஏன் அட்வர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். என்னது, ஒரு நேமோ பிளேஸோ அனிமலோ திங்கோ அதை வந்து சொல்லும் போது அதை நம்ம வந்து நவுன்னு சொல்லுவோம். அதோடைய செயல் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்ப்னு சொல்லுவோம். அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடியதை வந்து அட்வர்ப் சொல்லுவோம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் எல்லாமே பேசிக் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த வேர்பை இன்னும் எலாபரேட்டாக அதை பற்றி சொல்றது அட்வர்ப். என்ன சொல்றாங்க, the word fast describes how she runs. இந்த ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னது எதை சொல்றாங்க, எப்படி அவள் ஓடினாள் அந்த ஆக்ஷனை வச்சு சொல்றது. மேபி இப்படி கொடுக்கலாம், she runs slow. அப்ப எப்படி ஸ்லோவா போனா. she runs fast, எப்படி ஃபாஸ்டா போனா. அப்ப இந்த வேர்பை வச்சு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிருக்காங்க இல்லையா. அப்ப இது வந்து என்னது, அட்வர்ப். ஓகே, அடுத்த பாருங்க. which of the following is a pronoun? he, beautiful, quickly, play. of course இதுக்கான ஆன்சர் வந்து he. a pronoun replaces a noun. first noun ன்றது நமக்கு தெரியும், place இல்ல some other name, thing, animal, whatever it is, அது வந்து நம்ம என்ன சொல்றோம், noun னு சொல்லுவோம். அந்த noun-ஐ டைரக்டா அப்படி ரெப்ரசன்ட் பண்ணாம ஓகேங்களா. ஸோ அதை பேர் யூஸ் பண்ணாம அது, இது, அவள், இவள், அதுக்கு அவன், இவள், அதுக்கப்புறம் வந்து அவங்க, இவங்க, தே, அவர்கள் அப்படின்ட்டு நம்ம அது மாதிரி சொல்றோம். அது எல்லாமே வந்து pronoun. A pronoun replaces a noun. Here he is used in a place of a person's name. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கன்ஜங்ஷன் இன் த சென்டென்ஸ். கொடுத்துருக்கிறதுல கன்ஜங்ஷன் என்னன்னு பாருங்க, ரொம்ப ஈஸி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ லைக் டீ பட் ஐ டோன்ட் லைக் காஃபி. அஃப்கோர்ஸ் பட் தான் வந்து கன்ஜங்ஷன் ஓகேங்களா. ஸோ ஐ லைக் டீ, அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இது முழுமையாக அடைஞ்சிருக்கா ஓகேங்களா. ஸோ அடுத்தா பாருங்க, ஐ டோன்ட் லைக் காஃபி, இது ஒரு சென்டென்ஸா. இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுங்க, பட் யூஸ் பண்ணிக்காங்க. கன்ஜங்ஷனா சேர்க்கைக்காக யூஸ் பண்ணிக்காங்க. அப்ப கன்ஜங்ஷன் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். ஹியர் பட் கனெக்ட்ஸ் டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். இங்க வந்து இந்த வரிகளை வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த பாருங்க, சூஸ் அ கரெக்ட் ப்ரிப்போசிஷன். கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த டேபிள். அஃப்கோர்ஸ் ஆன்சர் வந்து என்னது, அண்டர் ஓகேங்களா. ஸோ ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் a relationship between a noun or pronoun with another word. ஸோ நவுன் அல்லது ப்ரொனவுனையும் இன்னொரு another வேர்டையும் வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பண்ணக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க, ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. அப்போ இங்கே அண்டர்ன்றது பொசிஷன், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷன் ஆன் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் இருக்குல்ல. இப்போ வந்து இது எது, அந்த இடத்தை சார்ந்து சொல்லக்கூடியதாக வந்து இது ஆக்ட் ஆகுது. அப்போ அண்டர் டெல்ஸ் த பொசிஷன் ஆஃப் த கேட். அடுத்த பாருங்க, பிக் அவுட் த அட்ஜெக்டிவ் இந்த சென்டென்ஸ். கொடுத்துருக்கிறதுல எது அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. she bought a new dress. ட்ரெஸ்ன்றது நவுனு, புது ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த நவுன் விவரிச்சு சொல்லக்கூடிய நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்ப she bought new dress. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், அஃப்கோர்ஸ் நியூ. an adjective describes a noun. new describes a noun dress. நவுனுடைய அந்த ட்ரெஸ் உடைய அது எப்படி தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு, நியூ அப்படின்னு சொல்றோம். அடுத்தா பாருங்க, ஐடென்டிஃபை த
இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்றது என்ன, இதுல கொடுத்துருக்கிறதுல எதுன்னு தெரியும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேசிக்கா இருந்தா. வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அப்ப ஒரு ஆச்சரியம் சார்ந்து சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோமா. ஒரு எமோஷன் ஃபீலிங் அதெல்லாம் சொல்றது இன்டர்ஜெக்ஷன். அப்ப இங்க வாவ்ன்றது தான் வந்து என்னது, உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அப்ப ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குது. அண்ட் இன்டர்ஜெக்ஷன் எக்ஸ்பிரஸ் சடன் ஃபீலிங் ஆர் எமோஷன். அப்ப இங்க வாவ்ன்றது இட் ஷோஸ் அ சர்ப்ரைஸ். ஓகே, அடுத்தா பாருங்க சினானிம்ஸ் பார்ப்போம். ஃப்ரம் த லாஸ்ட் லெசன்ல அது எழுதுனது யாரு தெரியும், அல்போன்ஸ் தௌதத் அப்படின்னு சொல்லக்கூடியது. எம் ஹேமர் லுக்ட் வெரி சாலம். இங்க சாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சினானிம் பேர் என்ன, ஐ மீன் சினானிம் என்னன்னு கேட்கறாங்க. சாலமுடைய சினானிம் என்ன, சீரியஸ், ஃபன்னி, சியர்ஃபுல், ரிலாக்ஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் சீரியஸ். சோலம் என்றது இட் மீன்ஸ் சீரியஸ் அண்ட் டிக்னிஃபைட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப சீரியஸ் அண்ட் டிக்னிஃபைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் த நேஷன் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எடுத்திருக்கோம். த பில்டர்ஸ் ஆர் வெரி மைட்டி. த மைட்டி உடைய சினானிம் என்ன, வீக், பவர்ஃபுல், ஸ்மால், லேசி. ஸோ இதுக்கான ஆன்சர் பவர்ஃபுல். ஓகேங்களா, ஸோ மைட்டி உடைய மீனிங் என்ன, சினானிம் என்னன்னு பார்த்தா இட்ஸ் அ பவர்ஃபுல் ஆர் ஸ்ட்ராங். அடுத்த பாருங்க, இதுக்கான சினானிம் பாருங்க. the young seagull was famished. famished அப்படின்னு சொல்லக்கூடிய சினானிம் என்ன, exhausted, hungry, tired, weak. so இதுக்கான ஆன்சர் hungry. okay, so famished means extremely hungry. ஓகேங்களா, ரொம்ப பயங்கர பசி, அப்படியே கண்ணை கட்டி, இப்போ கையில எனக்கு எத்தனை தோசை எத்தனை இட்லி கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ற பயங்கர ஹங்கிரியா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இட் ஜஸ்ட் நாட் அ வீக் ஆர் டயர்ட், இட் இஸ் அ ஹங்கிரி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த பேபி டர்ட்டில்ஸ் வேர் இன் pearl as they rush to the sea. இந்த pearl அப்படின்னு சொல்லக்கூடியது சினானிம் என்ன, டேஞ்சர், சேஃப்டி, காம், ரெஸ்கியூ. ஸோ இதுக்கான ஆன்சர் டேஞ்சர். டேஞ்சர்னு சொல்லலாம், ரிஸ்க்கும் சொல்லலாம். pearl means great danger or risk. next again the nation builders ல இருந்து they toiled with zeal. the zeal உடைய synonym என்ன, laziness, enthusiasm, weakness, carelessness. so இதுக்கான ஆன்சர் enthusiasm. அப்படியே ஒரு enthusiasm, ஒரு எனர்ஜி வருதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். zeal means great energy or enthusiasm. அடுத்த பாருங்க, the comet's path was transient. transient அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, அதோடைய சினானிம் என்ன, temporary, eternal, permanent, endless. so இதுக்கான ஆன்சர் temporary. transient means lasting only for a short time. குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களே வந்து இருக்கக்கூடியதான் வந்து transient, temporary ன்னு சொல்லுவோம். which of the following is a correct salutation in a formal letter? formal letterல இது வந்து கரெக்டான salutation யூஸ் பண்ணுவோம். Dear sir or madam, hi friend, yours lovingly, cheers. formal letterல எப்படி வந்து correct salutation எழுதுவோம், of course dear sir or madam. formal letters requires என்னது ப்ரொஃபஷனலான ஒரு salutation. நம்ம போய் ஒரு பிரின்சிபல் கிட்ட பேசும்போது hi friend அப்படின்னு பேச முடியுமா, டியர்னு பேச முடியுமா. ஸோ அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. அப்போ ஃபார்மல் லெட்டர்ஸ் ரெக்வயர் ப்ரொஃபஷனல் salutation லைக் டியர் சார் ஆர் மேடம் அப்படின்னு போடலாம். Okay, what is the correct closing of a formal letter? Yours faithfully, yours lovingly, take care, with love. Of course, yours faithfully நம்ம யூஸ் பண்ணோம். Okay, இல்ல yours sincerely யூஸ் பண்ணோம். அதாவது இங்க பாருங்க, formal letters end with yours faithfully if no name is mentioned, or yours sincerely used if the recipient name is known. ஓகேங்களா, ஸோ recipient name தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண yours sincerely போடலாம். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க, yours faithfullyன்றது இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரிவிஷனாக பார்த்துக்கோங்க. In a formal letter, where is a subject written? formal letterல subject அப்படின்றது எங்க எழுதுவோம்? At the top right corner, after the salutation, before the salutation, at the end of the letter. So of course, before the salutation. subject போடுவோம்ல, அதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு போடுவோம் இல்லையா. The subject is usually written before the salutation. ஓகேங்களா. Next, which of the following is not suitable for an informal letter? Dear father, dear friend, respected sir, hi Ramesh. அப்ப இன்ஃபார்மல் லெட்டர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க தான் நம்ம அப்படி எழுதுவோம். அப்ப நம்ம வந்து என்னது, ஸோ இதுதான் வந்து இன்ஃபார்மல் லெட்டருக்கு சூட் ஆகாதது. ரெஸ்பெக்டட் சார். ஓகே, நெக்ஸ்ட் இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்ல கொஞ்சம் கொஸ்டின் போட்டிருக்கேன்.
The term ex officio means ex officio அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? By virtue of office, temporary appointment, without salary, by election. So இதுக்கான answer by virtue of office. Okay, அப்படின்னா என்னன்னா ex officio means persons holds a position because of the office they already occupy. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் வந்து அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த ஆஃபீஸ் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து என்ன பண்ணாங்க, ஆஃபீஸ் தே ஆக்குபைடு ஆல்ரெடி அப்படின்ற இடத்துல எக்ஸ் அஃபீசியோன்ட்டு அந்த இதை போடலாம். பை வர்ச்யூ ஆஃப் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் த டேர்ம் குவாரம் ரெஃபர்ஸ் டு, குவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன? டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ், மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்வயர்ட் டு கண்டக்ட் அ மீட்டிங், த ஸ்பீக்கர்ஸ் வோட், அன்அனிமஸ் டெசிஷன். So you can answer minimum number of required to conduct a meeting. Okay, ஒரு vote எடுக்கறாங்க அப்படின்னா ஓகே அதுக்கான ஒரு தேவையான ஒரு மினிமம் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அப்ப இல்ல மீட்டிங் இருக்கணும். மீட்டிங்ல ஒரு 100 பேர் இருக்க இடத்துல 2 பேர் இருந்தா என்ன மீட்டிங் பண்ண முடியும்? அப்ப quorum is minimum number of members who must be present for the proceedings for the to be valid. The term ordinance means temporary law made by the president or governor, permanent law made by the parliament, judicial order, administrative circular. Of course ordinance நம்ம இதல படிச்சிருப்போம். Temporary law made by the president or governor. பாலிட்டில படிச்சப்பலையா. ஸோ ஆர்டினன்ஸ்ன்றது நம்ம டெம்பரரி ஒரு லா மேக் பண்ணுவாங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ஸோ லெஜிஸ்லேஷன் வந்து செஷன்ல இல்லாத சமயத்தில். ஓகே, அடாக் கமிட்டி மீன்ஸ் permanent body, temporary body for a specific purpose, judicial tribunal, political group. So ad hoc committee அப்படினாலே நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன தற்சமயமாக temporary for a specific purpose. Okay, ad hoc means for this or for a specific purpose only அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ஆன் ஜென்ரல் இங்கிலீஷ் இது வந்து பார்ட் 1 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.